அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மயிலாடுதுறையில் கவனிக்க ஆள் இல்லாத விரக்தியில் மூத்த தம்பதி சிலிண்டரை திறந்துவிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் மனைவி உயிரிழந்த நிலையில் கணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. விரிவான விவரம் என்ன? மயிலாடுதுறை அருகே நீடூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் 69 வயதான இவர் ஹோமியோபதி மருத்துவராகவும் மயிலாடுதுறை திராவிட கழக நகர தலைவராகவும் உள்ளார். இவருக்கு செந்தாமரை என்ற மனைவியும் 2 மகள்கள் 1 மகனும் உள்ளனர். இளங்கோவனுக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பைபாஸ் அறுவடை செய்யப்பட்ட நிலையில மனைவி செந்தாமரைக்கு சிறுநீரக கோளாறால் படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க. மகள்கள் மற்றும் மகன்களுக்கு திருமணமாகி மகள்கள் வெளியூரிலும் மகன் வீட்டின் மேல் பகுதி மாடி வீட்டிலிருந்து வசித்து வருகிறாரு. வயதான தம்பதியான இளங்கோவன் செந்தாமரையை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாதனால மனமுடைந்த நிலையில் இருந்த இந்த மூத்த தம்பதியினர் தற்கொலை முயற்சிக்காக முடிவெடுத்ததாக தற்போது கூறப்படுகிறது. இதனால இன்று காலை கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு இளங்கோவன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது கேஸ் சிலிண்டரை வெடித்து தீ பரவியதிலிருந்து வீட்டின் ஒரு பகுதி சுவர் சேதமடைந்து சுத்தமாக தரைமட்டமானது. இதனால இளங்கோவன் செந்தாமரை இருவரும் படுகாயம் அடைந்தாங்க. சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அழைத்து சென்றாங்க. ஆனால் வழியிலேயே செந்தாமரை பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த நிலையில இளங்கோவன் சிகிச்சை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில 100% முழுவதுமே இளங்கோவன் முற்றிலுமாக தீயால் பாதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை நீதிபதி கலைவாணி இளங்கோவனிடம் நேரில் விசாரணை மேற்கொண்ட போது கவனிக்க ஆள் இல்லாததாலே இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக இளங்கோவன் கூறியுள்ளார். மேலும் மூத்த தம்பதியினர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு கவனிக்க ஆள் இல்லாமல் இறந்த சம்பவம் மயிலாடுதுறை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மயிலாடுதுறை போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.